ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹமீத் எலக்ட்ரானிக்ஸ். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹைஃபையான 2.1 சிஸ்டம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து கஸ்டமர் வந்து ஃபுல் செட்டப்பும் ரெடி பண்ணி கேட்டிருக்காங்க. 2.1 ஸ்பீக்கர் வித் ஆம்ப்ளிஃபையர் சிஸ்டம் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸ்பீக்கர் எப்படி செட் பண்ணணும், என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற வீடியோவும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். டைம் இருந்தால் அதையும் கொஞ்சம் போய் பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஒரு ஃபுல் 2.1 சிஸ்டம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும், கிளாரிட்டி வைஸ் ஹைஃபையாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து டவர் ஸ்பீக்கர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். டவர் ஸ்பீக்கரோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 4 அடி ஹைட் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து ஒரு ஊஃபர், 2 வாய்ஸ், ஒரு டியூட்டர் போட்டிருக்கோம். ஊஃபர் வந்து எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி ஊஃபர் தான் போட்டிருக்கோம். வாய்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா 8 ohms இருக்கக்கூடிய ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ட்வீட்டர்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேக்னெட்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய நல்ல குவாலிட்டியான கம்பெனி ட்வீட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சில்னஸாக இருக்கட்டும், வாய்ஸாக இருக்கட்டும், பேஸாக இருக்கட்டும், எல்லாமே அருமையாக நமக்கு எடுத்து கொடுக்கும். ஒரு பிராண்டில் எந்த அளவுக்கு நமக்கு வந்து நல்ல என்ரிச்சான ஆடியோ இருக்குதோ, ஸோ அந்த அளவுக்கு அந்த ஆடியோ வந்து அதுக்கு எடுத்து கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி சப்வூஃபர் வந்து பார்த்தீங்கன்னா 8 inch டைனிட்டி சப்வூஃபர் போட்டு நம்ம மேட்ச் பண்ணியிருக்கோம். ஸோ செட்டு பக்காவாக அமைஞ்சிருக்கு. லுக் வைஸும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அருமையான லுக்கில் இருக்கும், பார்க்குறதுக்கு ஒரு பிராண்ட் லுக்கில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த டவர் ஸ்பீக்கருடைய ஃபோட்டோவும் உங்களுக்கு நான் அந்த வீடியோவில் நான் தரேன், பாருங்கள். ஸோ நம்ம ரெடி பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஹைஃபையான ஆம்பிளிஃபையர் ஸ்பீக்கர் சிஸ்டத்துக்கு வந்து ஸ்கைநெட் அப்படின்னு பேர் வச்சுருக்கோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கைநெட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பேர் வச்சுருக்கோம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நம்மளுடைய ஷாப் வந்து ஒரு பிராண்டாக மாற்றுறது தான் நம்மளுடைய ஐடியா அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை நோக்கி போகக்கூடிய பாதையில் நம்ம இதை 2வது ஸ்டெப் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஏன்னப்பா எல்லோரும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னு சொல்லுவாங்க, நீங்கள் என்ன 2வது ஸ்டெப்புன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஸோ ஏற்கனவே அந்த கஸ்டமருக்கு வந்து நம்ம டெனான் ஏவிஆருக்காக வேண்டி ஒரு 4 அடியில் வந்து பார்த்திங்கன்னா டவர் ஸ்பீக்கர் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். அதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருந்தது. ஸோ இது வந்து நம்மளுடைய அடுத்த ஸ்டெப்புக்காக வேண்டி நம்மளுடைய பிராண்டுடைய நேமாக ஸ்கைநெட் அப்படிங்கிறத வந்து நம்ம அறிமுகப்படுத்துகிறோம். நம்ம ரெடி பண்ணக்கூடிய ஆம்பிளிஃபையர் ஸ்பீக்கர் சிஸ்டம் எல்லாமே வந்து அவங்க கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம். சேம் அதே மாதிரி கொஞ்சம் ஹைஃபையாக, கிளாரிட்டியாக, பக்காவாக இருக்கணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு மட்டும் நம்ம இந்த மாதிரி கஸ்டமைடாக லுக் வைஸும் சரி, ஆடியோ கிளாரிட்டி வைஸும் சரி, எந்த வித காம்ப்ரமைஸும் இல்லாமல் பெஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஸோ இதுக்கு பேர் தான் நம்ம வந்து ஸ்கைநெட், இந்த மாடலுக்கு பேர் வந்து ஸ்கைநெட் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுருக்கோம். மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைஃபையான ஸ்டீரியோ சிஸ்டம் 2.1, 5.1 சிஸ்டத்துக்கு வந்து நம்மளுடைய பிராண்ட் நேமாக ஸ்கைநெட் அப்படிங்கிறத நம்ம அறிவிச்சுக்கிறோம். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆம்ப்ளிஃபையரில் வந்து நமக்கு 3-way டோன் கண்ட்ரோல் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5.1 கேபினெட்டோட சைஸில் இருக்கும். நார்மலான 2.1 மாதிரி சின்ன கேபினெட்டில் இருக்காது. இதோட சைஸ் வந்து 5.1 கேபினெட்டில் இருக்கக்கூடிய அளவுக்கு சைஸ் இருக்கும். ப்ளஸ் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் வந்து 3-way டோன் கண்ட்ரோல் இருக்கிறதுனால நமக்கு தேவையான பேஸ் அண்ட் மிட், ட்ரிபிள் எல்லாத்தையுமே வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுது. இது வந்து கஸ்டமர் வந்து அவங்களுடைய பெட்ரூமில் வச்சு வந்து பாட்டு கேட்கணும், மைல்டாக, நீட்டாக, எந்த வித டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் சைலண்ட்டாக, மைல்டாக, கிளாரிட்டியாக கேட்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அவங்களுடைய பெட்ரூமில் வச்சு கேட்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து இதை ரெடி பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி அந்த டவர் ஸ்பீக்கரில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் மைக்கா ஷீட் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா அவங்களுடைய இன்டீரியரும் வந்து ஒயிட் கலரில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு மேட்சிங்காக அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த டவர் ஸ்பீக்கரை வந்து நம்ம வடிவமைச்சு சப்வூஃபரும் சரி, டவர் பாக்ஸும் சரி, ஒயிட் கலரில் வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதோட லுக் வேறு லெவலில் அமைஞ்சிருக்கு. அட் த சேம் டைம் வந்து அவங்க அதுக்குன்னு தனியாக கபோர்ட் சிஸ்டம் மாதிரி ரெடி பண்ணி, ஸோ டவர் ஸ்பீக்கர் வந்து கரெக்டாக இடையில வந்து கேப்பில் வைக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. லுக் வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆம்ப்ளிஃபையரோட லுக்கும் ரொம்ப அருமையாக அமைஞ்சிருக்கு. அதுவும் இந்த ஒயிட் கலர் வியூ மீட்டர் வந்து இந்த ஆம்ப்ளிஃபையருக்கே எக்ஸ்ட்ராவாக அழகு சேர்க்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது எல்லாமே வந்து ஸ்டீரியோ அண்ட் 2.1 சிஸ்டம் ஃபோக்கஸ் பண்ணுறோம். அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா
நம்மளுடைய விண்டேஜ் டைப், அதாவது பழைய காலத்து மாடல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஸ்பிளேயில் வந்து ஈக்குவலைசர் வரும். ஸோ அதை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அதை வந்து மறுபடியும் மீட்டெடுத்து நம்ம வந்து பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அதே மாதிரி லுக் வைஸாகவும் நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் இது நமக்கு வந்து ஒரு பழைய காலத்து நினைவுகள் மாதிரியும் நமக்கு யோசனையாகவும் இருக்கும், நல்ல ஞாபகப்படுத்தும். அதே மாதிரி லுக் வைஸும் நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது கேட்குறதுக்கு. அடுத்து சொல்லப்போனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் யூஸ் பண்ணிக்கக்கூடிய அந்த யூஎஸ்பி மாடியூல், அதாவது யூஎஸ்பி சிஸ்டம், அந்த ப்ளூடூத் போர்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த சிஸ்டம் பற்றி தான் நம்ம பேசணும். இதில் வந்து நமக்கு சாங் ப்ளே பண்ணோம் பென்ட்ரைவ் வழியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாங்கோடைய பேர், அது எத்தனை நிமிஷம் இருக்குது, ஸோ அது என்ன ஃபார்மேட்டில் ஓடுது, எத்தனை கேபி பர் செகண்டில் ஓடுது அப்படிங்கிற முதற்கொண்டு அது வந்து காமிச்சு கொடுக்கும், நமக்கு டிஸ்பிளேயில் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இது வந்து நல்ல வந்து ஒரு ஹை கிளாரிட்டியான ஆடியோ வந்து எடுத்து கொடுக்கும் அப்படிங்கிறதுனால ஸோ நம்ம இந்த போர்டை செலக்ட் பண்ணி போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ப்ளஸ் வந்து இதில் வந்து ஃபோல்டர் ஆப்ஷனும் இருக்குது. நமக்கு ஃபோல்டர் வைஸாக வந்து நமக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பாட்டை வந்து ப்ளே பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பேஸாக இருக்கட்டும், சில்னஸாக இருக்கட்டும், வாய்ஸாக இருக்கட்டும், எல்லாமே டாப் நாச்சாக அமைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நல்ல ஒரு கிளாரிட்டியான பக்காவான ஒரு ஆம்பிளிஃபையர் ஸ்பீக்கர் சிஸ்டம். ஸோ இந்த மாதிரி ஹைஃபையான கிளாரிட்டியான ஸ்பீக்கர் சிஸ்டம் வேணும்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இதோடைய தொடக்கமாக அடுத்தடுத்த ஆம்பிளிஃபையர் ஸ்பீக்கர் சிஸ்டத்தை நம்ம போடலாம் அப்படின்னு இருக்கோம். நம்மளுடைய கம்பெனி லைக் ஸ்கைநெட் அப்படிங்கக்கூடிய பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். அதுவும் இல்லாமல் இந்த 5.1 ஸ்பீக்கர் சிஸ்டம் சொல்லக்கூடிய அந்த டோல்பை டிடிஎஸ் அப்படின்னு கோடிங்லாம் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அது வந்து ஒன்லி ஃபார் ஏவி ரிசீவர்ஸ்க்கு மட்டும்தான் வந்து சப்போர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. கரெக்டு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அதில் வந்து தேட்டருக்கு யூஸ் பண்ணக்கூடிய கோடிங் சிஸ்டம். ஸோ வீட்டுக்கு வந்து ஒரு நார்மலான ஒரு ஏவி ரிசீவர் வாங்கணும்னா 4 லட்ச ரூபாயிலேருந்து 5 லட்ச ரூபா அப்படி போனால் தான் நமக்கு அந்த டோல்பை டிடிஎஸ்க்கு உண்டான ஒரிஜினல் கோடிங் சிஸ்டத்தோடைய ஐசி சிப்செட் வந்து போட்டிருப்பாங்க. அது மூலயமா தான் நமக்கு வந்து அந்த சாங்ஸோ வீடியோஸோ நமக்கு வந்து கேட்க முடியும், கேட்குறதுக்கு நல்லாவும் இருக்கும். நம்மளுடைய ஆம்ப்ளிஃபையரில் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா தாராளமாக நம்ம பண்ணலாம், தப்பு இல்லை. பட் அது ஒரிஜினலான டிடிஎஸ் டோல்பை அட்மோஸ் அப்படின்னா சொல்கிறாங்களே, அப்படி இது உண்மையா அப்படின்னு கேட்டால் அது இல்லை. அது என்ன, அது பற்றின விவரங்கள் என்ன அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏற்கனவே ப்ரீவியஸாக சொல்லியிருப்பேன். அதே சமயத்தில் இதை பற்றின முழு விளக்கமும் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏன் ஒரு அசம்பிள் ஆம்ப்ளிஃபையருக்காக வேண்டி தனியாக ஒரு கோடிங் சிஸ்டம் உருவாக்கக்கூடாது? எப்படி தேட்டருக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிடிஎஸ் டோல்பை டிஸ் சிஸ்டம், அட்மாஸ் சிஸ்டம், ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களோ, சிப்செட் செட்டு ரெடி பண்ணி பண்ணுறாங்களோ, அதே மாதிரி நம்ம ஏன் வந்து ஒரு வீட்டுக்கு பட்ஜெட்டில் நம்ம ஏன் ரெடி பண்ணக்கூடாது? நம்மளால் ஒரு 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா வரைக்கும் நம்மளால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, சரிங்களா. மினிமமாக நம்மளால் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண முடியும்? ஒரு நல்ல ஒரு ஆடியோ கிளாரிட்டி இருக்கிறதுக்காக வேண்டி நம்ம அசம்பிள் செட்டை நம்ம வந்து ரெடி பண்ணுறோம். அதே மாதிரி வேண்டி பட்ஜெட்குள்ளேயும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த 2 காரணங்களுக்காகவும் நம்ம வந்து ரெடி பண்ணுறோம். 3வது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து கஸ்டமைசேஷன். ஏன்னா பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் கஸ்டமைஸ் பண்ணவே முடியாது. அதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அது மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். பட் வேறஸ் ஹியர் அசம்பிள் ஆம்பிளிஃபையர் சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை வந்து கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். பேஸ் வேணுமா, சில்னஸ் வேணுமா, வாய்ஸ் வேணுமா, ஸோ நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சில கஸ்டமர்ஸ் என்ன கேட்பாங்க அப்படின்னா கஸ்டமைஸ் பண்ணி கேட்பாங்க. சில கஸ்டமர்ஸ் கஸ்டமைஸ் பண்ண வேண்டாம், ஆடியோட கிளாரிட்டி இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ என்னோடய ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, ஆடியோவை கஸ்டமைஸ் பண்ணாமல் பக்காவாக அதில் என்ன இருக்கோ அதே மாதிரி எடுத்து கொடுக்குற மாதிரி செய்கிறது தான் நம்மளுடைய ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு நானும் ஆசைப்படுவேன், அப்படி தான் கேட்பேன். ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப சவுண்டு வச்சு கேட்குறத விட ஒரு 20 நேரங்களில் சைலண்ட்டாக இருக்கும்போது மைல்டாக அல்லது மீடியமாக சவுண்டு வச்சு பாட்டு கேட்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதோடைய கிளாரிட்டி, அதோடைய சாஃப்ட்னஸ், அதோட சில்னஸ் அருமையாக வெளியே வரும். சின்ன சின்ன நோட்ஸும் நம்மளுக்கு கேட்கும். ஸோ நான் ப்ரிஃபர் பண்ணுறது அதுதான். நான் பாட்டு கேட்குறது அப்படி தான் கேட்பேன், எனக்கு அதுவும் பிடிக்கும். அதுக்காக சத்தமாக சவுண்டு வச்சு கேட்டால் பிடிக்காதா அப்படின்னு இல்லை. பகல் நேரங்களில் சில நேரங்களில் வந்து சத்தமாக வந்து சவுண்டு வச்சு நான் கேட்பேன், வால்யூம் வச்சு கேட்பேன், கேட்க மாட்டேன்னு சொல்லலை. பட் அது ஒவ்வொரு மூடை பொறுத்து வந்து மாறும், ஓகேங்களா. பட் இரவு நேரங்களில் நம்ம அப்வியஸ்லி சவுண்டு வைக்க முடியாது, வால்யூம் ஏற்ற முடியாது, மீடியமாக தான் வச்சு ஆகணும்.
ஸோ அந்த காரணங்களுக்காக வேண்டி நம்ம வந்து இரவு நேரங்களில் வந்து மீடியமாக சவுண்ட் வச்சு கேட்டாலும் அதுவும் நமக்கு வந்து ஒரு 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 புதுவிதமான ஒரு அனுபவத்தை கொடுக்கும், கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு டைம்லேயும் ஒவ்வொரு மாதிரி நம்ம பாட்டு கேட்கும் போது அது ஒவ்வொன்றும் நம்மளுக்கு ஒரு விதமான அனுபவத்தை கொடுக்கும், மனசை சந்தோஷப்படுத்தும், மகிழ்ச்சிப்படுத்தும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வீட்டுக்கு தேவையான ஸ்பீக்கர் சிஸ்டத்துக்கு நாம் ஏன் வந்து ஒரு டிடிஎஸ் டோல்பை மாதிரி நமக்கான ஒரு கோடிங் சிஸ்டத்தை நம்ம வந்து உருவாக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் பேஸ். ஸோ அதை பற்றி ஏற்கனவே வந்து ஒரு சில ரிசர்ச்லாம் பண்ணி வச்சுருக்கேன், போயிட்டுருக்குது. அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நான் உங்களுக்கு அதையும் தெரியப்படுத்துகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி நம்மளுடைய பிராண்டான ஸ்கைநெட்டையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். அதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நம்ம வந்து சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.